வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் கார்டை நான் க்ளோஸ் பண்ணேங்க. ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கேன். நானும் க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், நான் முடிய மாட்டேது. எப்படியாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கு, நானும் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறேன். இதுக்கு ஏதாவது முடிவு இல்லையா அப்படி நீங்கள் கேட்டாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு பர்சனல் லோன் தேவைப்படுது, எனக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படி நீங்கள் கேட்டாலும் சரி, ரெண்டு விதமான ஆப்ஷனும் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு புது லோன் ஆப். இது வரைக்குமே இந்த ஆப்பை பற்றி நான் எதுக்கும் எந்த ரிவ்யூஸும் கொடுத்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் குறவாகிறவங்க லோன் தராங்க, கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்க கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு லோனும் தராங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழி இருக்குது. அப்படி ரெண்டு முக்கியமான வழி இருக்குது. அதை வச்சு கூட ஈஸியாக நீங்கள் அந்த உங்களுடைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. அதில் 3 வழியை பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டன்ட் லோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஆப்புங்க. அந்த ஆப்பில் தான் இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக அழைக்கிறது நான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணோம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், முடிய மாட்டுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் யார் உங்களுக்கு லோன் தராங்க, உங்கள் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகவும் இருக்குங்க, எனக்கு லோன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வித் ப்ரூஃபோடவே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களாம் நல்லா ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோன் ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமைசிங் லோன் ஆப். ஓமைசிங் லோன் பொறுத்த வரைக்குமே ஏன்னா ஒமைசிங்காக கேட்டிங்கன்னா ஒமைசிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வெப்சைட்டும் இருக்குது, ஆப் மூலமாக உங்களுக்கு லோன் தராங்க. நான் 2 விஷயத்தையும் வந்து அப்படியே கலந்து உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க சிபில் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு லோன் தருவதாக சொல்லியிருக்காங்க. அது தராங்களா இல்லையா, அதுக்கு என்ன ஃபீட்பேக் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 25 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக அங்கே பர்சனல் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க வெப்சைட்டில் போட்டக்கூடிய விளம்பரங்கள். இது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோனில் நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. சேலரி அட்வான்ஸ் லோன் கொடுக்குறாங்க, ஹோம் ரெனோவேஷன் பண்ண போகிறீங்களா அதுக்கும் இவங்க லோன் தராங்க, லேப்டாப் வாங்குறதுக்கு கூட இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் தராங்க. ஸோ அந்த லோனை பற்றி தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குது. சம்டைம்ஸ் ஃபோன் நம்பருடைய ஓடிபி வரத்துக்கு லேட் ஆகுது. நானும் 2 ட்ரை பண்ணேன், லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது நீங்கள் கொடுத்து முடிச்சுன்னா ஜிமெயில் ஐடி அப்படி இல்லை, இன்கேஸ் இல்லைனா இமெயில் ஐடி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜிமெயில் ஐடி கொடுத்த பிறகு ஸோ அப்ளை ஃபார் லோன் போட்டு உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாக இருந்தாலும் சரி, அது அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அமௌண்ட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு உங்கள் ஃபுல் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும், பேன் கார்டு நேம் இருக்கும், அப்படியே கொடுத்துருங்க. யுவர் ப்ரிஃபர்டு இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி கொடுக்க வேண்டியிருக்கும். இது இல்லாமல் மொபைல் நம்பர், வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்துச்சோ அது நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். மேல் ஆஃப் இமெயிலாக கேட்குறாங்க. டூ யூ ஹாவ் எனி எக்ஸிஸ்டிங் லோன், அதாவது 3 விதமான வெரைட்டி காட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே எனக்கு ஒரு லோன் இருக்குது, அல்லது ஏற்கனவே எனக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, அல்லது என்கிட்ட ஏற்கனவே லோனு ப்ளஸ் கிரெடிட் கார்டும் இருக்குது, இல்லாட்டி என்கிட்ட எந்த லோனும் இல்லை, எந்த கார்டும் இல்லை. இதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸு. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுங்க. உண்மையானதை கொடுங்க, பிரச்சனையில் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். நான் போட்டது என்னென்னா லோனும் இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குன்னு ஆப்ஷன் போட்டிருக்கேன். அது போட்ட பிறகு உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, எஜுகேஷன் என்னன்னு கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. முக்கியமாக அவங்க கீழே கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தப்பாக எதுவும் கொடுத்துறாதீங்க, தப்பாக கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும்னு உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து கொடுங்க. கொடுத்து முடிச்ச பிறகு ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர், என்ன ஜாப்பில் இருக்கிறீங்க, சேலரி, பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க, எந்த இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, கம்பெனி டைப் கேட்குறாங்க, மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க, சேலரி வந்து உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆர்டர் கையில் வாங்குறீங்களா கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, என்ன டெஸ்டினேஷனில் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் அவங்க எலிஜிபிலிட்டி காட்டுறாங்க. ஸோ இது பர்சனல் லோன் வாங்க தந்தாலும் சரி, நீங்கள் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் லோன் வாங்க தந்தாலும் சரி, ப்ரொசீஜர் இதுதான். உங்கள் லோன் அமௌண்ட் காட்டின பிறகு உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் வர வேண்டியதாக இருந்தால் பர்சனல் பேங்க் லோன் வந்துடும். இல்லைங்க நீங்கள் இஎம்ஐ கார்டு போல் எடுத்துக்கலாம்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்குமே ஆப்பில் தராங்க. வட்டி பொறுத்த வரைக்குமே 15%லேருந்து 39% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1%லேருந்து 4.99 5%ங்க. ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சொல்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்குமே உங்களுடைய சேலரி 15,000 ரூபாய்க்கு அல்லது இன்கம் 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க.
எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போகிறீங்க, வட்டி 20% போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% போட்டாங்கன்னா, அதாவது 2500 ரூபா போட்டாங்கன்னா கையில் எவ்வளோ கிடைக்குன்னா, கேட்டது 1 லட்ச ரூபானா 97,500 தான் கையில் கிடைக்கும். மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா இந்த 12 மாதத்தில் 1,11,156 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆப் யாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அபாராம்பார் ஃபினான்ஸ் தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் நிறைய பேர் சொன்ன விஷயங்களில் ஒரு 3 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கிரெடிட் ஸ்கோர் 653 தான். ஆனாலும் எனக்கு லோனு 2 நாளில் கிடச்சிச்சின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்பு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்ல விஷயம் வந்து ஒரு ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் தான் போடுறாங்க, அதிகமான வட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோமைசிங் ஆப் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27, 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க 2023 நவம்பர் மாதம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்போடைய விஷயங்கள். இப்போ இந்த ஹோமைசிங் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதாவது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறவங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா இருந்தாலும் சரி இவங்க லோன் தராங்க. இது எப்படி செயல்படுதுன்னு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு உங்களோட இன்கம் நல்லா இருக்கணும். அது அவங்க மெயினாக எடுத்து பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, டேக் ஹோம் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், சீக்கிரத்திலே கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னவோ அதான் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு 2 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வச்சு நீங்கள் ப்ராப்பராக கட்டியிருக்கீங்களா இல்லையா, வேறு ஏதாவது லோன் வாங்கி வச்சுருக்கீங்களா பார்ப்பாங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி வச்சு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். இதை வந்து முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இப்படி தான் செயல்படுதுன்ற அவங்க முக்கியப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பாஸ் எனக்கு வந்து பத்தாது, எனக்கு வந்து ஒரு கார்டு வச்சுருக்கேன், இன்னொன்று வேறு ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் வேணாம், இந்த கார்டை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணு, இதான் ஒரு ஐடியா இருக்கா, நான் இன்னொரு லோன்லாம் வாங்குகிற ஐடியா இல்லை, இன்னொரு ஆப்புக்கெலாம் போகிற ஐடியா இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணுற ஐடியா கேட்டிங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, 1 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு 50,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதாவது யூஸ் பண்ணிட்டீங்க, 50,000 கடை இருக்குது வச்சுங்களேன், அதை அப்படியே நீங்கள் இஎம்ஐயாக போடலாம். இஎம்ஐ போடும்போது 2 வருஷத்துக்குள்ளே போட்டுக்கோங்க, மேலே போட்டிங்கன்னா வட்டி அதிகமாக போகும். இஎம்ஐ போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் கொடுப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 3% வரும், கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதே நேரத்தில் சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அதாவது க்ளோஸர் பண்ணுறதா இருந்தால் 3% அதுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவாங்க. இது வந்து இஎம்ஐ போட்டு தான். இன்கேஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கார்டை நல்லா ட்ரான்சாக்ஷன் நல்லா வச்சுருந்தீங்கன்னா அவங்களே ஜம்போ லோன் கொடுப்பாங்க, நிறைய விதமான கேஷ் லோன் தருவாங்க. ஆர்பிஐ பேங்க்கு, அம்மா வந்து எஸ்பிஐ பேங்க்கு, HDFC பேங்க் இவங்களாம் வந்து இந்த லோன்லாம் தராங்க. ஸோ அப்படி நீங்கள் கார்டு பேஸ்டு லோன் வாங்கினீங்கன்னா கூட லோனை வாங்கி அந்த கார்டில் இருக்கிற இஎம்ஐ, அதாவது கார்டில் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அடைச்சிட்டு கார்டை கட் பண்ணி ஓரமாக வச்சிடணும். தட் மீன்ஸ் கார்டு க்ளோஸ் ஆனது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் லோனே கொடுத்துருக்காங்க. அதனால கட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் மறுபடியும் ஸ்வைப் பண்ணாமல் இருக்குது தான் கட் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பயன்படுத்தி அந்த கார்டுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இந்த இஎம்ஐ ஈஸியாக நீங்கள் கட்டிட்டு போகலாம். இது வந்து 2வது ஆப்ஷன். இதுதான் வந்து இருக்கிறதுலேயே சிம்பிளான ஈஸியான ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களுடைய கார்டோடைய வேல்யூ அதிகமாக இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணணும்னா இது போல் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, ஹோமைசிங் ஆப்லேயும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இஎம்ஐ போடலாம், இல்லாட்டி லோனை வாங்கி அதே கார்டு பேஸ்ட் லோன் வாங்கி லோன் அடைக்கலாம். இந்த ஹோமைசிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருந்தாலும் இவங்க வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அவங்க போட்டிருக்கிறதுபடியே பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.